ஓம் சாந்தி. ஜூன் 16, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 3, 2000. உங்களின் தூய அன்பான உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். அதனால் மிக பெரிய எதிரியான கோபத்தை வெல்லுங்கள். இன்று பாப்தாதா தனது பிறந்த நாள் சகப்பாடிகளையும் அத்துடன் தனது சேவை சகப்பாடிகளையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் அலௌகிக பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் அவரின் பிறப்பின் சகப்பாடிகளின் பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் ரசிக்கின்றீர்கள். ஏன் வேறு எவருமே இத்தகைய தனித்துவமான அதி அன்பான அலௌகிக பிறந்த நாளை கொண்டாட முடியாது. தந்தையின் பிறந்த நாளும் குழந்தைகளின் பிறந்த நாளும் ஒன்றாக இருப்பதை நீங்கள் ஒருபொழுதும் கேட்டதில்லை. இன்று நீங்கள் அனைவருமே வைரம் போன்று பெருமதி வாய்ந்த இந்த தனித்துவமான அன்பான அலௌகிக பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். இத்துடன் கூடவே உங்கள் அனைவருக்கும் இந்த அலௌகிக பிறந்த நாளின் தனித்துவத்தையும் அன்பையும் உணர்ந்தவராக இருக்கின்றீர்கள். இது மிகவும் தனித்துவமானது. அதில் தந்தையான கடவுளே குழந்தைகளுடன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பரமாத்மாவே மேன்மையான ஆத்மாக்களான குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். பெயரளவில் உலகிலுள்ள பலரும் பரமாத்மாவான கடவுளே தங்களை உருவாக்கியவர் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது, அல்லது அவர்கள் அந்த உணர்வுடன் வாழ்வதும் இல்லை. நீங்கள் அனைவரும் இறைவனின் குலத்தை சார்ந்தவர்கள். பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை அனுபவத்தின் அடிப்படையில் பேசுகின்றீர்கள். பரமாத்மா உங்களின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நீங்கள் கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் எங்கும் இருந்து இங்கே எதற்காக வந்துள்ளீர்கள்? வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் வாழ்த்துக்களை பெறவும். ஆகவே பாப்தாதா குறிப்பாக தனது பிறந்த நாள் சகப்பாடிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார். அத்துடன் அவர் தனது சேவை சகப்பாடிகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றார். உங்களை வாழ்த்துவதுடன் கூடவே பாப்தாதா உங்களை அதி உயர்ந்த அன்பென்னும் முத்துக்களையும் வைரங்களையும் ஆபரணங்களையும் உங்கள் மீது பொழிகின்றார். நீங்கள் அன்பு முத்துக்களை கண்டீர்கள் தானே? அன்பு முத்துக்கள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மற்றோர் மலர்களை பொழிகிறார்கள், தங்கத்தை பொழிகிறார்கள். ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் அதி உயர் அன்பை அலௌகீக அன்பு முத்துக்களால் பொழிகின்றார். பாப்தாதா உங்களை ஒரு மடங்கு மட்டும் வாழ்த்தவில்லை, ஆனால் அவர் இதயபூர்வமாக பல 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 மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். நீங்களும் உங்களின் இதயபூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். அவையும் பாப்தாதாவை வந்தடைகின்றன. ஆகவே இன்று கொண்டாட்டத்திற்குரிய நாளும் அத்துடன் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கான நாளும் ஆகும். நீங்கள் எதையாவது கொண்டாடும் பொழுது என்ன செய்வீர்கள்? இசை வாத்தியங்கள் முழங்கும். ஆகவே பாப்தாதாவும் இசை வாத்திய கருவிகளையும் ஹார்மோனங்களையும் உங்களின் மனதின் சந்தோஷ பாடல்களையும் கேட்கின்றார். பக்தர்கள் தொடர்ந்து அழைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளான நீங்களோ தந்தையின் அன்பில் திளைத்திருக்கின்றீர்கள். எப்படி அதில் திளைத்திருப்பது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? இவ்வாறு திளைத்திருப்பது உங்களை சமமானவர் ஆக்குகிறது. பாப்தாதாவால் தன்னை குழந்தைகளிடமிருந்து பிரித்திருக்க முடியாது. குழந்தைகளான நீங்களும் பிரிந்திருக்க விரும்புவதில்லை. ஆனால் சில நேரங்களில் உங்களில் சிலர் மாயையின் விளையாட்டுகளால் சிறிது அப்பால் நகர்ந்து விடுகின்றீர்கள். பாப்தாதா கூறுகின்றார், நானே குழந்தைகளான உங்களின் ஆதாரமாவேன். எவ்வாறாயினும் குழந்தைகள் குறும்புத்தனம் செய்கிறார்கள், அப்படித்தானே? மாயை அவர்களை விஷமத்தனம் செய்ய வைக்கின்றாள். நீங்கள் உண்மையில் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் மாயை தான் உங்களை அப்படி ஆக்கிவிடுகின்றாள். அவள் உங்களை இந்த ஆதாரமானவரில் இருந்து அப்பால் நகரச் செய்கின்றாள். அப்படி இருந்தும் பாப்தாதா உங்களின் ஆதாரம் ஆகின்றார். அத்துடன் உங்களை அண்மையில் கொண்டு வருகின்றார். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரையும் கேட்கின்றார், உங்களின் வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை?
வெளிநாட்டவர்கள் 2 விஷயங்களை மிகவும் விரும்புவார்கள். இது வெளிநாட்டவர்களின் மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. அந்த 2 வார்த்தைகளும் என்னவென்று பாபாவிற்கு சொல்லுங்கள். சகப்பாடி மற்றும் சகவாசம் என்று கூறப்பட்டது. நீங்கள் இந்த 2 வார்த்தைகளையும் விரும்புகின்றீர்கள். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் ஒரு கையை உயர்த்துங்கள். பாரத மக்கள் அவற்றை விரும்புவார்களா? சகப்பாடி அவசியம், அத்துடன் சகவாசமும் அவசியம். உங்களால் உங்களின் சகப்பாடி இல்லாமல் இருக்க முடியாது, அத்துடன் சகவாசம் இல்லாமலும் இருக்க முடியாது. எனவே நீங்கள் அனைவரும் யாரை கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களின் சகப்பாடியை கண்டடைந்துள்ளீர்களா? ஹாஜி அல்லது நாஜி என்று கூறுங்கள். ஹாஜி என்று கூறப்பட்டது. நீங்கள் சகவாசத்தை கண்டுவிட்டீர்களா? ஹாஜி என்று கூறப்பட்டது. கல்பம் முழுவதிலும் இத்தகைய சகவாசத்தை அல்லது இத்தகையதோர் சகப்பாடியை நீங்கள் எப்பொழுதாவது பெற்றிருப்பீர்களா? சென்ற கல்பத்தில் நீங்கள் அவற்றை அடைந்தீர்களா? அவர் ஒரு பொழுதுமே அப்பால் செல்லாத ஒரு சகப்பாடி ஆவார். நீங்கள் எவ்வளவுதான் விஷமத்தனம் செய்தாலும் அவர் உங்களின் ஆதாரமாகவே இருக்கின்றார். அவர் உங்களின் இதயத்தின் ஆசைகளையும் நிறைவேற்றி உங்களை சகல பேறுகளாலும் நிரம்பியவர்கள் ஆக்குகின்றார். ஏதாவது பேறு குறைவிருக்கிறதா? அனைவருடைய இதயமும் உண்மையில் ஆம் என்று கூறுகிறதா? அல்லது ஒரு ஒழுங்குமுறைக்காக ஆம் என்று வெறுமனே கூறுகின்றீர்களா? நாம் விரும்பிய அனைத்தையும் அடைந்து விட்டோம் என நீங்கள் பாடுகின்றீர்கள். அல்லது நீங்கள் இன்னமும் அதை அடைய வேண்டி உள்ளதா? நீங்கள் அதை அடைந்து விட்டீர்களா? நீங்கள் எதையாவது இன்னமும் அடைய வேண்டி உள்ளதா? அல்லது உங்களுக்குள் இன்னமும் சிறிது ஆசைகள் எஞ்சி இருக்கின்றனவா? உங்களின் ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகிவிட்டதா? அல்லது இன்னமும் சிறிது எஞ்சி உள்ளதா? ஏதாவது எஞ்சி உள்ளதா? சில ஆசைகள் இன்னமும் இருக்கின்றன என்றே பாப்தாதா கூறுகின்றார். தந்தையை வெளிப்படுத்தும் ஆசை இன்னமும் எஞ்சி உள்ளது என்று கூறப்பட்டது. தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் அனைவரும் அறிய வேண்டும் என்பது தந்தையின் ஆசையாகும். தந்தை வந்துள்ளார். சில குழந்தைகள் விடுபட்டுள்ளார்கள். இதனாலேயே குறைந்தபட்சம் அனைவருமே தமது என்றுமுள்ள அனாதியான தந்தை வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பாப்தாதாவின் விசேஷமான ஆசையாகும். எவ்வாறாயினும் குழந்தைகளுக்கு அன்பினால் ஆசைகள் உள்ளன. எஞ்சியுள்ள எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் நிறைவேறுகின்றன. ஆனால் அன்பினால் ஏற்பட்டுள்ள அவர்களின் ஆசைகள் இன்னமும் எஞ்சி உள்ளன. நீங்கள் ஒவ்வொருவரும் மேடையில் வர விரும்புகின்றீர்கள். உங்களுக்கு இந்த ஆசை உள்ளதா? இப்பொழுது பாபாவே அனைவரிடமும் வருகின்றார். இந்த ஆசையும் நிறைவேறிவிட்டதா? நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள். பாராட்டுகள். ஏனென்றால் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள். காலத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களின் ரூபத்தை அதே போன்று ஆக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுள்ளீர்கள். இதனாலேயே பாப்தாதாவும் நாடகத்தின் பந்தனங்களில் கட்டுப்பட்டுள்ளார். அப்படித்தானே? ஆகவே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் காலத்திற்கு ஏற்ப சதா திருப்தியாக இருக்கின்றீர்கள். அத்துடன் நீங்கள் சதா திருப்தி ரத்தினமாக பிரகாசிக்கின்றீர்கள். ஏன்? நீங்களே கூறுகின்றீர்கள், நாம் விரும்பிய அனைத்தையும் நாம் அடைந்து விட்டோம். இவையே தந்தை பிரம்மாவின் முதல் அனுபவ வார்த்தைகளாகும். ஆகவே தந்தை பிரம்மாவின் வார்த்தைகள் பிராமணர்களான உங்கள் அனைவருடைய வார்த்தைகளும் ஆகும். எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவரையும் மீட்டல் செய்ய வைக்கின்றார். சதா தந்தையின் சகவாசத்தில் இருங்கள். தந்தை தன்னுடன் சகல உறவுமுறைகளின் அனுபவத்தையும் நீங்கள் பெறச் செய்துள்ளார். உங்களின் சகல உறவு முறைகளும் தந்தையுடன் மட்டுமே என நீங்களும் கூறுகின்றீர்கள். உங்களின் சகல உறவு முறைகளும் அவருடன் என்றிருக்கும் போது ஏன் நீங்கள் உங்களின் பணிகளில் நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு உறவு முறையையும் பயன்படுத்துவதில்லை? நீங்கள் நேரத்திற்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான உறவுமுறை என்ற முறையில் சதா சகல உறவு முறைகளையும் அனுபவம் செய்தால் உங்களுக்கு சகப்பாடியும் இருப்பார். உங்களிடம் சகவாசமும் இருக்கும். அப்பொழுது உங்களின் மனமும் புத்தியும் மற்ற சகப்பாடிகளிடம் செல்லாது. பாப்தாதா இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கின்றார்.
அவர் உங்களுக்கு சகல உறவு முறைகளையும் தர முன் வருவதால் சகல உறவு முறைகளின் இந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். உங்களின் பணிகளில் இந்த உறவு முறைகள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். சில குழந்தைகள் சில நேரங்களில் தாங்கள் தனித்திருப்பதாக அல்லது சிறிது வறட்சியாக உணர்வதை பாப்தாதா பார்க்கும் பொழுது அவர்களிடம் அவர் கருணை கொள்கின்றார். இது ஏனென்றால் இத்தகையதோர் மேன்மையான சகவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்களின் பணிகளில் இந்த சகவாசத்தை பயன்படுத்துவதில்லை? அதன் பின்னர் நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள்? ஏன் ஏன்? பாப்தாதா உங்களுக்கு ஏன் என்று கேட்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். ஏன் என்ற இந்த வார்த்தை வரும் பொழுது அது ஓர் எதிர்மறையான வார்த்தையாகும். ஆனால் பறந்து செல்லுங்கள், ஃப்ளை என்பது சாதகமானதோர் வார்த்தை. ஆகவே எப்பொழுதும் ஏன் ஏன் என்று கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக பறந்து செல்லுங்கள் என்ற வார்த்தையை நினைவில் வைத்திருங்கள். தந்தையை உங்களின் சகப்பாடி ஆக்கி பறந்து செல்லுங்கள். நீங்களே உங்களை அதிகளவில் ரசிப்பீர்கள். அவரை 2 ரூபங்களிலும் பயன்படுத்துங்கள். நாள் முழுவதும் உங்களின் வேலைகள் அனைத்திலும் ஒரு சகப்பாடியாகவும் உங்களின் சகவாசமாகவும் பயன்படுத்துங்கள். மீண்டும் உங்களால் இத்தகையதோர் சகப்பாடியை காண முடியுமா? பாப்தாதாவும் கூறுகின்றார், நீங்கள் பௌதீகமாகவோ அல்லது மனோரீதியாகவோ கலைப்படைந்தால் உங்களை 2 வழிகளிலும் மசாஜ் செய்வதற்கு உங்களின் சகப்பாடியான நான் காத்திருக்கின்றேன். அவர் உங்களை களிப்பூட்டுவதற்கும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். அப்பொழுது எந்தவிதமான எல்லைக்கு உட்பட்ட பொழுதுபோக்குகளுக்கும் அவசியமில்லை. இந்த முறையில் எப்படி அவரை பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லது அவரே மகத்தான தந்தை, அவரே ஆசிரியர், அவரே சத்குரு என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எவ்வாறு இருந்தாலும் அவர் உங்களுக்கு சகல உறவு முறைகளிலும் இருக்கின்றார். இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு புரிகின்றதா? அச்சா, நீங்கள் அனைவரும் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கே வந்திருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் அதை கொண்டாட விரும்புகின்றீர்கள் தானே? அச்சா, நீங்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அவருக்கு ஒரு பரிசு கொடுப்பீர்களா? அல்லது நீங்கள் பரிசு கொடுப்பதில்லையா? ஆகவே இன்று நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். அது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் குறிப்பாக தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். நீங்கள் அதை கொண்டாட வந்துள்ளீர்கள் தானே? இன்று பிறந்த நாளுக்காக என்ன பரிசை நீங்கள் கொடுப்பீர்கள்? அல்லது நீங்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி கேக் வெட்டப் போகின்றீர்களா? இப்படியா நீங்கள் கொண்டாடுவீர்கள்? இன்று என்ன பரிசு கொடுப்பீர்கள்? அல்லது அதை நாளை கொடுப்பீர்களா? நீங்கள் சிறிய பரிசை கொடுத்தாலும் அல்லது பெரிய பரிசை கொடுத்தாலும் ஒரு பரிசை கொடுக்கின்றீர்கள் தானே? எனவே நீங்கள் எதை கொடுத்தீர்கள்? நீங்கள் இதை பற்றி யோசிக்கின்றீர்கள். அச்சா, நீங்கள் ஒரு பரிசு கொடுக்க விரும்புகின்றீர்களா? அந்த பரிசை கொடுக்க நீங்கள் தயாரா? பாப்தாதா கேட்கின்ற எதையும் கொடுப்பீர்களா? அல்லது நீங்கள் விரும்பும் எதையும் கொடுப்பீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாப்தாதா கேட்கின்ற எதையும் கொடுப்பீர்களா? அல்லது நீங்கள் விரும்புவதை கொடுப்பீர்களா? பாப்தாதா கேட்கின்ற எதையும் நாம் கொடுப்போம் என்று கூறப்பட்டது. கவனமாக இருங்கள். உங்களுக்கு சிறிது தைரியம் தேவைப்படும். உங்களுக்கு தைரியம் உள்ளதா? மதுபனை சார்ந்தவர்களுக்கு தைரியம் உள்ளதா? இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு தைரியம் உள்ளதா? உங்களின் கைகளை உயர்த்துவதில் நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றீர்கள். அச்சா, சக்திகளுக்கும் பாண்டவர்களுக்கும் தைரியம் உள்ளதா? பாரத மக்களே, உங்களுக்கு தைரியம் உள்ளதா? மிகவும் நல்லது. தந்தை இந்த வாழ்த்துக்களை பெறுகின்றார். அச்சா, பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? இதை பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என நீங்கள் சொல்லப் போவதில்லை தானே? கா கா என கூறாதீர்கள். இந்தி மொழியில் ஒரு வினை சொல்லுக்கு கா என்பதை சேர்த்தால் அது எதிர்காலத்தை குறிக்கும். உதாரணமாக, நாம் அதை பற்றி சிந்திப்போம், எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் அதை பற்றி பார்க்கலாம் போன்றவை. உங்களில் பெரும்பாலானோரில் பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்த்துள்ளார். சிறுபான்மையினர் அல்ல, ஆனால் பெரும்பாலானோர். பாபா எதை பார்த்தார்?
ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களின் முன்னால் வரும்பொழுது பெரும்பாலானோருக்கு 3ஆம் இலக்க கோபம் ஏற்படுகிறது. 1, 2, 3. அவர்கள் விரும்பாது விட்டாலும் 3ஆம் இலக்கத்தில் உள்ள கோபத்தின் சுவடு வெளிப்படுகிறது. சிலருக்கு அது பெரும் ஆத்திரத்தின் ரூபத்தில் உள்ளது. சிலருக்கு வலிமையான ரூபத்தில் கோபம் வருகிறது. சிலருக்கு எரிச்சலடைதல் என்ற 3வது வகையான கோபம் ஏற்படுகிறது. எரிச்சலடைதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? அதுவும் கோபத்தின் ஒரு வடிவமே. அது சிறிது குறைவாக உள்ளது. அது 3ஆம் வகை. அதனால் அது சிறிது குறைவாகவே உள்ளது. முதல் வகை மிகவும் சக்தி வாய்ந்தது. 2வது வகை அதைவிட சிறிது குறைவானது. தற்காலத்தில் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தும் மொழி மிகவும் ராஜரீகமானது. ராஜரீகமான முறையில் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. அதனால் கொஞ்சம் கட்டாயப்படுத்த வேண்டி இருந்தது. எனவே இன்று பாப்தாதா இந்த பரிசை அனைவரிடமிருந்தும் பெற விரும்புகின்றார். கோபம் மட்டுமல்ல, கோபத்தின் சிறிதளவு சுவடேனும் இருக்கக்கூடாது. ஏன்? உங்களுக்கு கோபம் வரும்பொழுது நீங்கள் அவசேவை செய்கின்றீர்கள். ஏனென்றால் கோபம் என்பது எப்பொழுதும் 2 பேருக்கிடையிலேயே தோன்றும். நீங்கள் தனியே இருக்கும் பொழுது அது தோன்றாது. அது 2 பேருக்கிடையே தோன்றி பின்னர் புலப்படும். உங்களின் மனதில் யாருக்காவது சிறிதளவு வெறுப்பின் சுவடேனும் இருந்தால் நிச்சயமாக உங்களின் மனதில் அந்த ஆத்மாவின் மீது ஏதோ ஒரு நிர்பந்திக்கும் உணர்வு இருக்கும். பாப்தாதா இந்த வகையான அவசேவையை விரும்புவதில்லை. எனவே எந்த வகையான கோபத்தின் சிறிதளவு சுவடேனும் வெளிப்பட அனுமதிக்காதீர்கள். எப்படி நீங்கள் பிரம்மச்சரியத்தில் கவனம் செலுத்துகின்றீர்களோ அவ்வாறே காமம் மகா சத்ரு என நினைவு செய்யப்படுவதைப் போல் கோபமும் மகா எதிரியாகும். அது உங்களின் தூய உணர்வுகளை, அன்பான உணர்வுகளை வெளிப்பட அனுமதிக்காது. அது உங்களின் மனோநிலையை பாழாக்கிவிடும். நீங்கள் அந்த ஆத்மாவிடமிருந்து அப்பால் விலகி விடுவீர்கள். நீங்கள் அந்த ஆத்மாவின் முன்னால் செல்லவும் மாட்டீர்கள். அந்த ஆத்மாவிடம் பேசவும் மாட்டீர்கள். அந்த ஆத்மா கூறும் எதையும் நீங்கள் நிராகரிப்பீர்கள். அந்த ஆத்மா முன்னேற நீங்கள் இடமளிக்க மாட்டீர்கள். வெளியில் இருப்பவர்களாலும் இவற்றை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது இன்று அவருக்கு அவ்வளவு சுகமில்லை, வேறொன்றும் இல்லை என நீங்கள் சொல்லக்கூடும். அதனால் உங்களால் இந்த பிறந்த நாள் பரிசை கொடுக்க முடியுமா? நீங்கள் இதற்கு முயற்சி செய்வீர்கள் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இந்த பரிசை கொடுப்பதை பற்றி சிந்திக்கப் போகின்றவர்கள், முயற்சி செய்ய போகின்றவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நேர்மையான இதயத்தை குறித்து பிரபுவும் மகிழ்ச்சி அடைகின்றார். யாராவது இருக்கின்றார்களா? எழுந்து நில்லுங்கள். சில சகோதரர்களும் சகோதரிகளும் எழுந்து நின்றார்கள். ஆம், நேர்மையான இதயத்தை குறித்து பிரபு உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றார். அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்கள் மெதுவாக எழுந்து நிற்கிறார்கள். உண்மையை சொன்னதற்கு பாராட்டுகள். அச்சா, நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என சொன்னவர்களுக்கு முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? நீங்கள் முயற்சி செய்வது நல்லதே. நீங்கள் அப்படியே செய்யுங்கள். ஆனால் அதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை? உங்களுக்கு 1 மாதம் வேண்டுமா? 6 மாதங்கள் வேண்டுமா? எவ்வளவு காலம் தேவை? நீங்கள் இதை கைவிடுவீர்களா? அல்லது இதை கைவிட வேண்டும் என்ற லட்சியமே உங்களுக்கு இல்லையா? நீங்கள் இதை செய்ய முயற்சி செய்வீர்கள் என கூறியவர்கள் மீண்டும் எழுந்து நில்லுங்கள். இதை 2, 3 மாதங்களுக்கு முயற்சி செய்து கைவிடுவோம் என்று நினைப்பவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். அதற்கு 6 மாதங்கள் தேவை என்று நினைப்பவர்கள் அதற்கு 6 மாதங்கள் எடுத்தாலும் நீங்கள் அதை குறைக்க வேண்டும். இதில் கவனம் செலுத்துவதை நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் இது மிகவும் அவசியமானது. இந்த அவசேவை புலப்படுகிறது. நீங்கள் எதையும் சொல்லாது விட்டாலும் அது இன்னமும் உங்களின் முகங்களில் புலப்படுகிறது. ஆகவே உங்களின் தைரியத்தை பேணிய அனைவரின் மீதும் பாப்தாதா ஞானம், அன்பு, சந்தோஷம், அமைதியின் முத்துக்களை பொழிகின்றார். அச்சா, அதற்கு பதிலாக பாப்தாதா விசேஷமாக உங்கள் அனைவருக்கும்
இந்த ஆசீர்வாதத்தை ஒரு பரிசாக வழங்குகின்றார். எப்பொழுதெல்லாம் தவறுதலாக கூட அல்லது உங்களின் விருப்பத்திற்கு மாறாக கோபம் வெளிப்படுமாக இருந்தால் உங்களின் இதயபூர்வமாக இனிய பாபா என்ற வார்த்தைகளை கூறுங்கள். ஆகவே தைரியமாக இருப்பவர்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து மேலதிக உதவியை தொடர்ந்தும் பெறுவார்கள். இனிமையான பாபா என கூறுங்கள். வெறுமனே பாபா என்று அல்ல, ஆனால் இனிய பாபா என கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் உதவியை பெறுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக அதை பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த லட்சியத்தை வைத்திருந்தீர்கள். உங்களின் லட்சியத்தை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக அவசியமான தகைமைகளை விருத்தி செய்வீர்கள். நீங்கள் அவற்றை விருத்தி செய்வீர்கள் தானே? மதுபனை சார்ந்தவர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, நீங்கள் இதை செய்ய வேண்டும் தானே? ஹாஜி என்று கூறப்பட்டது. வாழ்த்துக்கள், மிகவும் நல்லது. இன்று பாபா குறிப்பாக மதுபனை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் தோழி வழங்குவார். நீங்கள் மிக கடினமாக வேலை செய்கின்றீர்கள். கோபத்திலிருந்து விடுபட்டதற்காக அவர்கள் தோழியை பெறமாட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்யும் கடின உழைப்பிற்காக பெறுகிறார்கள். நாம் கைகளை உயர்த்தியதால் எமக்கு தோழி கிடைக்கும் என அனைவரும் நினைக்கக்கூடும். அவர்கள் மிக கடினமாக வேலை செய்கிறார்கள். மதுபன் என்பது தாம் பெற்றுள்ள சேவையின் மூலமாக அனைவரும் திருப்திப்படுத்துவதற்கான உதாரணமாகும். ஆகவே இன்று பாபா அவர்களின் வாய்களை இனிமையாக்குகின்றார். அவர்களின் வாய்கள் இனிமையாகுவதை பார்த்து மற்ற அனைவரும் உங்களின் வாய்களை இனிப்பாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் தானே? நீங்கள் அனைவரும் அமைதி கலாச்சாரம் என்றொரு நிகழ்ச்சியை உருவாக்குகின்றீர்கள். அதுவும் பிராமண குடும்பத்தின் கலாச்சாரங்களில் ஒன்றே ஆகும். பிராமண குலத்தின் பண்புகளே முதன்மையான கலாச்சாரமாகும். தாதிகள் பரிசுகளை வழங்கும் பொழுது ஒரு சணல் பையில் குறைவாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். ஆகவே இன்றும் பாப்தாதா உங்களுக்கு இந்த பரிசை வழங்குகின்றார். அவர் உங்களுக்கு சணல் பையை கொடுக்கவில்லை, ஆனால் அதை ஒரு ஆசீர்வாதத்தின் வடிவத்தில் ஒரு பரிசாக வழங்குகின்றார். பிராமண கலாச்சாரம் ஒவ்வொரு பிராமணரின் முகத்திலும் நடத்தையிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி சொற்பொழிவுகளை ஆற்றுவீர்கள். ஆனால் முதலில் உங்களுக்குள்ளே இந்த பண்புகளை கொண்டிருப்பது அவசியமாகும். ஒவ்வொரு பிராமணரும் புன்னகையுடன் மற்றவர்களுடன் தொடர்பில் வர வேண்டும். ஒருவருடன் ஒரு வகையான நடத்தையும் மற்றொருவருடன் இன்னொரு வகையான நடத்தையும் என்று இருக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது உங்களின் கலாச்சாரத்தை கைவிடாதீர்கள். கடந்த காலத்தின் விஷயங்களை மறந்து விடுங்கள். உங்களின் வாழ்க்கையில் உங்களின் புதிய சமஸ்காரங்களை காட்டுங்கள். நீங்கள் இப்பொழுதே அவற்றை காட்ட வேண்டும். சரிதானே? அனைவரும் ஆம் என்று கூறினார்கள். இரட்டை வெளிநாட்டவர்களில் பெரும்பாலானோர் ஹாஜி என மிக நன்றாக கூறுவது மிகவும் நல்லது. இது நல்ல விஷயம். பாரத மக்களுக்கு ஹாஜி என கூறுவது அவர்களின் கோட்பாடுகளில் ஒன்றாகும். மாயைக்கு நாஜி என்று கூறுங்கள், அவ்வளவுதான். ஆத்மாக்களுக்கு ஹாஜி ஹாஜி என்று கூறுங்கள், மாயைக்கு நாஜி நாஜி என்று கூறுங்கள். அச்சா, நீங்கள் அனைவரும் பிறந்த நாளை கொண்டாடினீர்களா? நீங்கள் அதை கொண்டாடியதுடன் ஒரு பரிசையும் கொடுத்தீர்களா? நீங்கள் பரிசை ஏற்றுக்கொண்டீர்களா? அச்சா, உங்கள் அனைவருடனும் கூடவே வெவ்வேறு இடங்களில் மற்ற பல ஒன்று கூடல்கள் இடம்பெறுகின்றன. சில இடங்களில் சிறிய ஒன்று கூடல்களும் மற்ற இடங்களில் பெரிய ஒன்று கூடல்களும் இடம்பெறுகின்றன. அனைவரும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா அவர்களிடமும் கேட்கின்றார், நீங்கள் அனைவரும் இன்று இந்த பரிசை கொடுத்தீர்கள் இல்லையா? அவர்கள் அனைவருமே ஹாஜி பாபா என கூறுகிறார்கள். அவர்கள் நல்லவர்கள். அவர்கள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் பாபாவின் முன்னால் அமர்ந்திருப்பதை போன்றே உள்ளது. விஞ்ஞானிகள் அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள் தானே? எனவே பிராமணர்களே அதிக அளவு நன்மையை பெற வேண்டும், அப்படித்தானே? இதனாலேயே சங்கமயுக ஆரம்பத்திலிருந்து விஞ்ஞானத்தின் வசதிகளும் அதிகரிக்க ஆரம்பித்தன.
சத்திய யுகத்தில் விஞ்ஞானம் தேவ ரூபங்களில் உள்ள உங்களுக்கு சேவை செய்யும். எவ்வாறாயினும் சங்கம யுகத்தில் பிராமணர்களான நீங்கள் விஞ்ஞானத்தின் சகல சௌகரியங்களையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். சேவையிலும் இந்த விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் எல்லையற்ற முறையில் மகிமை செய்வதற்கு ஒத்துழைக்கும். இதனாலேயே விஞ்ஞானத்தில் கருவிகளாக இருக்கும் குழந்தைகளுக்கும் அவர்களின் கடின உழைப்பிற்காக பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மதுபனிற்கு பல மிக மிக அழகான வாழ்த்து மடல்கள் வந்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். அத்துடன் மற்றவர்களின் மூலமாக அனுப்பப்பட்ட கடிதங்களும் அன்பும் நினைவும் வழங்குகின்ற செய்திகளும் இருந்தன. பாப்தாதா அவர்களுக்கு விசேஷமான அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். அத்துடன் அவர்களுக்கு பல 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 மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார். குழந்தைகள் அனைவரும் பாப்தாதாவின் கண்களின் முன்னே தோன்றுகிறார்கள். நீங்கள் அனைவரும் வாழ்த்து மடல்களையே கண்டீர்கள். பாப்தாதா அவர்களையும் கண்களால் காண்கின்றார். அவர்கள் இவற்றை மிகுந்த அன்புடன் அனுப்பி வைத்துள்ளார்கள். பாப்தாதா அவற்றை அதே அன்புடன் ஏற்றுக்கொண்டார். பலர் தமது ஸ்திதி பற்றியும் எழுதியிருந்தார்கள். ஆகவே பாப்தாதா கூறுகின்றார், பறந்து செல்லுங்கள், அத்துடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யுங்கள். பறப்பதன் மூலம் அனைத்துமே கீழே இருந்துவிடும். உங்களால் உயரே அதிமேலான தந்தையுடன் இருக்க முடியும். ஒரு வினாடியில் நிறுத்துங்கள். அத்துடன் உங்களின் சக்திகளினதும் நற்குணங்களினதும் களஞ்சியத்தை வெளிப்படச் செய்யுங்கள். அச்சா, எங்குமுள்ள மேன்மையான பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும், சதா தந்தையின் சகவாசத்தில் இருப்பவர்களுக்கும், தந்தையை தமது சகப்பாடி ஆக்கிக் கொள்ளும் அன்பான ஆத்மாக்களுக்கும், சதா தந்தையின் நற்குணங்கள் என்ற கடலில் அமிழ்ந்திருப்பவர்களுக்கும், அத்துடன் சமமாக இருப்பவர்களுக்கும், பாப்தாதாவின் மேன்மையான ஆத்மாக்களுக்கும், சதா ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கும் மாஸ்டர் கடல் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவிடமிருந்து அன்பும் நினைவும் பல பல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப்தாதா அனைத்து நேரத்தையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நமஸ்தே கூறுவார். எனவே இன்றும் நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் சக்தி வாய்ந்த திருஷ்டியையும் தூய்மைக்கான மனோபாவத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் சகல பேறுகளையும் பெறுகின்ற, துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் ஆகுவீர்களாக. விஞ்ஞானத்தின் மருந்துகள் வலியையும் வேதனையையும் தற்காலிகமாக நிறுத்தும் சக்தியை கொண்டுள்ளன. ஆனால் தூய்மை சக்தி, அதாவது மௌன சக்திக்கு ஆசீர்வாதங்களின் சக்தி உள்ளது. இந்த சக்தி வாய்ந்த பார்வையும் தூய்மையின் மனோபாவமும் நீங்கள் அனைத்து நேரத்திலும் பேறுகளை பெறச் செய்கின்றன. இதனாலேயே மக்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று உங்களை அழைத்து கருணையை வேண்டுகிறார்கள். நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர்கள் ஆகியிருப்பதனாலும், உயிர் வாழும் ரூபத்தில் கனிவானவர்கள் ஆகியிருப்பதாலும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வழிபடப்படுகின்றீர்கள். ஸ்லோகம். காலம் நெருங்கி வருவதை பார்க்கும் பொழுது எல்லையற்ற விருப்பமின்மையே உண்மையான தவமும் ஆன்மீக முயற்சியும் ஆகும். ஓம் சாந்தி. அறிவிப்பு. இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோகா தினம். இதன் போது சகல பிராமண குழந்தைகளும் மாலை 6:30 முதல் 7:30 வரை தியானம் செய்வார்கள். மாஸ்டர் அருள்பவர் என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து உங்களின் மனதினால் சகல ஆத்மாக்களுக்கும் சகல சக்திகளையும் ஆசீர்வாதங்களையும் தானம் செய்து அவர்கள் முழுமையை அனுபவம் பெறச் செய்யுங்கள். ஓம் சாந்தி.